இன்னைக்கு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை திங்கட்கிழமையா அல்லது பிறந்த தேதி 2, 11, 20, 29. நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தி பாருங்க. அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் இருக்கும். மனசு திடமாகும், தெளிவாகும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இன்னைக்கும் நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4 ராசிகளுக்கு மட்டும் பலன்கள் மாறுது. எவை அந்த 4 ராசிகள் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அறிவு தெளிவாக இருக்குது, புத்தி திடமாக இருக்குது, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசு திடமாக இருக்குது. மலை அசையும், ஆனால் அவங்க மனசு அசையாது. அவ்வளவு திடமான புத்தி, மனசு நல்லா இருக்கு. காரிய சிறப்பாக நடக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. அசை உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வருண பகவான் மழைக்கு அதிபதி, சந்திரனுடைய வழிபாட்டிற்குரியவர். அதனால இந்த மந்திரம் உங்களை காக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற பேச்சு, வம்பு வழக்கெல்லாம் இருக்கு. பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கலாம்? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, மனசு நிம்மதியே இல்லை. உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அசை உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சா தப்பிச்சுக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அசை உணவை தவிர்க்கிறது நல்லது. அனுகூலமான 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பு. ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருங்க. கோபத்தினால பிரச்சனை வரும். முன்கோபம் தான் உங்களுடைய பலவீனம். இன்னைக்கு அது ரொம்ப கோபப்படுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பிரமாதமான முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும்.
ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. மீனராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில பொருளை வாங்கக்கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண், திசை, நேரமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளமும் முத்தும் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை, எப்படி போட்டுக்கணும், என்ன விவரங்கிறத ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.